நம்ம இன்றைக்கி கிங்ஃபிஷ்க்கு ஃப்ரைக்கு எப்படி வந்து மசாலா போடுறது எவ்வளோ அளவுன்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் வந்து கிங்ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து கிங்ஃபிஷ்ஷை எப்போயுமே வந்து ஒரு சுண்டர் அளவு கட் பண்ணி வச்சா தான் அது மெலிசாகவும் இருக்கும், ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் மசாலா ஊறுறதுக்கும் நல்லா ஊறும். ஓகேவா? ஒரு 2 வாட்டி லைட்டாக அலசிட்டு மஞ்சத்தூளில் லைட்டாக ஒரு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஏன்னா ரொம்ப அலசினிங்கன்னா புண்டு போயிடும் செதெல்லாம். ஃப்ரைக்கு என்னென்ன மசாலான்னு போட போகிறோன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர், அப்புறம் சால்ட்டு, அப்புறமா லெமனு, அப்புறம் ஆயில், இதை மட்டும் நம்ம சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர், ஆயில் ப்ளஸ் லெமன் பிழிஞ்சு விட்ருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மசாலாவை இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி தண்ணி தெளித்து விட்டு ஆட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மீனுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் அடிக்கிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்புறம் நம்ம எப்போ ஃப்ரை பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி எடுத்து வெளியே வச்சோன்னா அது கொஞ்சம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக மசாலா போட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் முன்னாடி எடுத்து வெளியே வச்சா அது ஃபுல்லாக வந்து டீஃப்ரீஸ் ஆகிருக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண கரெக்டாக இருக்கும். நேற்று ஃபிஷ்ஷை வந்து மசாலா பண்ணி வச்சுருந்தோம், அதை எடுத்துக்கிட்டோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? தவா வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பேனில் ஆயில் ஊற்றி அதில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். சைடு நல்லா குக் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சைடு பெரட்டி போட்டு குக் பண்ண போகிறேன். செகண்ட் சைடை திருப்பி போட்டு இப்போ செகண்ட் சைடையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஹலோ வியூவர்ஸ், இதே மாதிரி நீங்களும் சமைச்சிட்டு ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.